வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். வாழப்பாடிலேருந்து வந்திருக்கக்கூடிய பழனிவேல் அண்ணா அவர்கள் மாந்தி அஸ்தங்கம் இதை பற்றின சில விளக்கங்கள் நம்ம கொடுக்குவார். அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் படித்த குருநாதர் ஜி.கே. ஐயாவும் கணீரையாவும் அவர்கிட்ட படித்தேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் தோசியத்துக்கு உள்ளே வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு 5 தாரம் கல்யாணம் பண்ணால் ஒவ்வொருத்தராக இறக்குறது. எங்கள் அம்மாவுக்கு 7 தாரம் குழந்தை இல்லை. எங்கள் அப்பா மாதம் கிருத்திகை பழனிக்கு போயிட்டே இருப்பார். என்னுடைய செவ்வாய் கிருத்திகத்தில் தான் செவ்வாசாரம். என்னோட குடும்பத்து எல்லாமே சேர்ந்திங்களா மாந்தி ஒரே வீட்டில் தான் இருக்கும். கண்ணியில் தான் மாந்தி. என் தம்பிக்கும் மாந்தி கண்ணியில், எனக்கும் மாந்தி கண்ணியில், என் பங்காளி வர்க்கத்தையும் மாந்தி கண்ணியில். அந்த மாந்தி என்ன பண்ணுறதுன்னா 6ஆம் அதிபதியும் மாந்தியும் சம்மந்தப்பட்ட செய்வன கோளாறு ஜாதகத்தை பிரச்சனை உண்டுபடுத்தும். செய்வனை செய்யாட்டினாலும் தடத்த வழியில் போனால் கூட செய்வனை அந்த எலுமிச்சம்பழம் அது சுற்றி போட்டால் கூட நமக்கு அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகும், சால்வ் ஆகாது. ஒரு திசை நடத்தக்குள்ள ஒரு கிரகம் ஒரு திசை நடத்தக்குள்ள சிம்மத்தில் எந்த 12 கட்டத்தில் எந்த இடத்தில் திசை நடத்துதோ அதே திசை நடக்கிறது உபகிரகம். ராகுவோட உபகிரகம் வியாதிபாது. சிம்மத்தில் ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா அந்த வியாதி பாதும் சிம்மத்திலே இருக்குங்குள்ள என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் அந்த தசை போனால் தான் அந்த வைத்தியம் நிவர்த்தி ஆகும். எனக்கு ஆரம்பத்தில் சுக்கிரன் தசை தான். அந்த சுக்கிரன் தசை முடிஞ்ச ஓட்டித பிற்பாடு தான் என்னுடைய நோயே பிரச்சனை சால்வ் ஆனது. அது வரைக்கும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். அங்கெங்கே ஆஸ்பத்திரி கூட்டி போவார். நல்ல இடத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போனதில்லை, நிவர்த்தியே ஆவனதில்லை. மாந்தி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி ஒரு ஜாதகத்தின் சேரக்குள் செய்வன தோஷம், இந்த முன்னோர்கள் இறந்த சாபங்கள் அந்த ஜாதகத்தை உணர்த்தும். அந்த ஜாதகத்தை மாந்தி ராகுவோடு சனியோடு சேரும்போது கேதுவோடு சேரும்போது அந்த ஜாதகருக்கு முன்னோர்கள் இறந்ததை குறிக்கும். அதுக்கு திலகோமம் பண்ணி தான் ஆகணும், குலதெய்வம் வழிபாடு செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் திருமணம் ஆகாத காரணம். நம்ம மாந்தியை பற்றி எடுக்கிறதே இல்லை. மாந்தி ராகு நோக்கி போய்கிறதா? எந்த கிரகம் 9 கிரகமும் ராகு நோக்கி போனால் தந்தை வழி சாபங்களை குறிக்கும். கேது நோக்கி வரக்குள் அம்மா வழி தோஷம்தான் குறிக்கும். கேதுக்கு தானம்தான் சிறந்தது. ராகுக்கு என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் அது அப்பாவுடைய பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி, எந்த சொத்து இருந்தாலும் அது க்ளோஸ் பண்ணாத போகாத ராகு. அது சொத்து அனுபவிக்கணும்னாலும் அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும். அதுக்கு திலகோமம் பண்ணித்தான் ஆகணும். நம்ம பங்காளி வர்க்கத்தின குலதெய்வம் சரிமுடியாக வழிபட முடியாது. அஸ்தங்கம் எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகுதோ, புதன் அஸ்தங்கமானால் நம்ம என்ன சொன்னால் திருப்பதிக்கு போகிறதுக்கு தடுங்கல் ஆகுது. பெருமாள் கோயிலுக்கு போகவே முடியாது. சூரியன் தான் ராகுவோட அஸ்தங்கம்னா சிவன் கோயிலுக்கு போக முடியாது. செவ்வாய் அஸ்தங்கமானால் முருகன் கோயிலுக்கு போக முடியாது. சுக்கிரன் அஸ்தங்கமானால் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாது. பெருமாள் கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாது. இது அடுத்தது சந்திரன் அஸ்தங்கம்னா திருப்பதிக்கு போக முடியாது. 9 கிரகமும் எந்த கிரகம் அஸ்தம் ஆகுதோ அதுக்குண்டான ஓமம் இருக்குது பாருங்கள். புதனுக்குடைய இருந்ததுன்னா பெருமாள் கோயிலில் ஜி.கே. ஐயா புக்குலையும் கணீரையா புக்குலையும் போட்டிருப்பாங்க. அந்த புதன் அஸ்தங்கம்னா மௌன சுத்திய ஓமம்னு இருக்கும். அந்த யோகத்துக்கு அந்த பெருமாள் கோயிலில் தான் அந்த யாகம் பண்ணுவாங்க. அந்த யோகத்தில் கலந்தால் அதோடைய எஃபெக்ட் குறையும். அந்த சண்டி ஓமம்னு சொல்லுவாங்க. சண்டி ஓமம்னா செவ்வாய்க்கு குறையான இருக்கிறவங்க சண்டி ஓமத்துக்கு கலந்துன்னா நல்ல பலனை தரும். அதே மாதிரி நமக்கு ஜாதகத்தில் என்ன பிரச்சனை அதுக்கு தகுந்த மாதிரி திலகோமம் பண்ணணுமா, குலதெய்வம் தோஷமா, அந்த மாந்தி வச்சு எடுக்கலாம்.
அஸ்தங்கத்தையும் வச்சு எடுக்கலாம். அஸ்தங்கம் வந்து ஒரு கிரகம் ரிலீஸ் ஆகணும்னா இதோடைய அந்தந்த கோயிலுக்கு உண்டான பரிகாரம் சொன்னால் நான் அந்த ஜாதகருக்கு மேல்மை பலம் அடையலாம். வக்கர கிரகம் பிறந்த காலத்தின் ஒரு கிரகம் ஜாதகத்தின் வக்கரம் இருக்கும்போது, இப்போ சனி வக்கரம் இருக்க தொழில் ஒரு ஜாதகத்துக்கு சனி வக்கரம்னா இப்போ சனி வக்கரம், இப்போ கோச்சாரத்தில் சனி வக்கரம், இப்போ அவர் தொழில் செய்ய சொன்னால் நல்லது. குரு வக்கரமாக இருக்க குழந்தை இல்லாத இருக்கிறாங்க. அந்த குரு வக்கரமாக இருக்கக்குள்ள தான் அதுக்கு குழந்தை ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்குள்ள ஒருங்கிணை சேர்க்கக்குள்ள அந்த குழந்தை உற்பத்தி ஆகும். எந்த கிரகம் வக்கரமாகுதோ கோச்சாரத்தில் வரு கிரகம் வக்கரமாக இருக்குள்ள அதுக்கு உண்டான பரிகாரம், அதுக்கு உண்டான கோயிலுக்கு எடுத்தோமா நன்மையை செய்யும். இதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயிலுங்க ஐயா காலையில் சொன்னார். மிருதிஞ்ச ஹோமம்னு ஒரு ஜாதகத்தின் நம்ம தாழ்வாயிட்டாங்க. அந்த மிருதிஞ்ச ஹோம யோகத்துக்கு கலந்துட்டாங்களா அதோட ஜாதகத்துக்கு அவர் பலனை தூக்கி விட்டுறலாம். எந்த ஒரு ஜாதகத்தை கொடுக்கணும், மாந்தியோடு எந்த கிரகம் போகுது, எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகுது, அதுக்குண்டான கோயில் பரிகாரம் கொடுத்தாவே அவர் ஜாதகம் தெளிவுபடுத்தலாம், முன்னேற்றப்படுத்திடலாம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த மாதத்தின் எனக்கு விரிவாக சொல்லுகிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 780 69 67 470. என்னுடைய பேர் பழனிவேல், வாழப்பாடி, மேட்டுப்பட்டி. நம்ம வாழப்பாடி பழனிவேல் அண்ணன் வந்து நம்ம இந்த மிக அற்புதமான சிறப்பான ஒரு உரையை நம்ம சொல்லுவார். இப்போ மட்டும் அவர் இங்கே மீட்டிங்கில் பேச மட்டும் இல்லை, நான் எப்போயும் அவர் என்னை கூப்பிடுவார், அதுக்கப்புறமும் நானும் அவரை கூப்பிடுவேன். இந்த மீட்டிங் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அப்படியே இப்போ நம்ம ஐயா நாங்களாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி அண்ணனும் கூப்பிட்டு பேசுவாங்க. நிறையா கருத்துக்களை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயங்களை சொல்லுவார். இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை பேசும்போது மாந்தியை பற்றி நிறைய அண்ணன் பேசினார். அதே போல் இந்த தடவை மீட்டிங்லேயும் பேசியிருக்காரு. வாழப்பாடி அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வாரங்களும் மென்மேலும் நீங்கள் வளரணும்னு சொல்லி இறைவன்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். சரிங்களாண்ணா?